வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போனோம்னா பிளாக் கிளவர் சீசன் 2 எபிசோட் 75 ஃபியர்ஸ் பேட்டில். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேக்னாவோட டீம் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு வெர்மிலியன்னு அவர் தன்னோட அழகை அப்படியே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காப்புல. டேய் பைத்தியக்காரன், முதல்ல நீ அவ்வளோ அழகை புகழதை விட்டுட்டு நீ முதல்ல மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போதே, உனக்கு என்னடா தேவை, நீ ஒரு காமனர் தானே, விவசாயி தான், நீ என்னையெல்லாம் என்கிட்ட வாயே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கம் முடிச்சுக்கணும் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க மேக்னாவை. ஏய் பைத்தியக்காரன், மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா, வாடா நான் போய் மேட்ச்சை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோல் திட்டும்போது, அழகான பெண்கள் அப்படி எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க என் கூட, நான் உங்களுக்கு எப்படி பேசுகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலோட கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சோலுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது. மிமோசா, என்ன உங்கள் அண்ணன் இப்படி இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தை பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காப்புல. மிமோசா எப்படி இருக்கிற, உடனே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறியாட்ட இருக்குது, எப்படி என் அழகு எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கும்போது, எனக்கு நீ ஒன்றும் அழகாகவே இல்லை, அசிங்கமாக தான் இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன சொன்ன நீ அப்படிங்கிறாங்க. நான் சும்மா தான் ஜோக் பண்ண அப்படிங்கிறாங்க. ஜோக்குக்கு ஒரு அழகு தேவை மிமோசா, அது உனக்கு சுத்தமாக இல்லை, நான் தான் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி முடிச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இவரோட பார்வை ஆஸ்தா பக்கத்து இருக்கும்போது, ஏய் ஆஸ்தா, உன் பேர் ஆஸ்தா தானே, நீ தானே அந்த ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ணுற பையன் அப்படிங்கும்போது, ஆமாங்க அதை நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட பேசிடாதரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பார்வையில் பார்க்குறாங்க. இப்போ தான்டா என் கூட நல்லா பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே என்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ ரொம்பவே கேவலமானவன், நீ ஒரு காமனரு, அதுவும் இல்லாமல் நீ ரொம்பவே குட்டையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட மேஜிக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட என்னோடய ஆர்ம்ஸ் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் எல்லாமே என்ன வேணால் பண்ணிக்குவேன் அப்படிங்கும்போது, மனிதர்கள்லாம் பிறக்கும்போது எப்படி இருக்காங்களோ அதே உடம்பு கட்டமைப்போடு இருந்தால் தாண்டா அழகாக இருப்பாங்க, நீ பேர் உடம்பெல்லாம் அங்கங்கே வீங்கி போய் கிடக்குது, உனக்கு அதனால தான் பவர்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா ஓவரால் எதுவும் பேசிகிட்டு இருக்காத, நீ இந்த மேட்ச் வச்சு ஜெயிச்சிட்டு வா, உனக்கு இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. மிமோசா, அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக அண்ணனை ஜெயிக்க சொல்கிற அப்படிங்கும்போது, அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அடுத்த மேட்ச்சில் நானும் ஆசை சேர்ந்து உன்னை புரட்டுறக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அண்ணன்கிட்ட இவ்வளோ கடினமெல்லாம் பேசாது மிமோசா, அண்ணனால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்காப்புல. வாய்க்குள்ள இவ்வளோ இருக்குது, இவ எப்படி மேஜிக் நீட்டானா அப்படிங்கும்போது, கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்கம்மா பொண்ணு, அவங்க வந்து கோரல் பீக்கா கூட ஒரு வைஸ் கேப்டனு, அதனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, அவன் மேபி அவன் அப்படியே கூட இருக்கல அப்படிங்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது 4 கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லோரும் 4 கண்ணு ஓட்டிகிட்ருக்காங்க. சரி நீங்கள் சொல்கிறது கூட சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை ஒத்துக்கிட்டாப்புல அவர் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு. ஸோ அடுத்து செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்பையர் அப்படியே சொல்கிறாப்புல, மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் ஜிக்கும் டீம் டீங்க்கும் சரியான சண்டை போயிட்டுருக்குது. வா இப்போ நம்ம சேர்ந்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு மறுபடியும் கத்துறாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா மிமோசா அப்புறம் ஜெர்க்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்காங்க. வா மிமோசா, நிஜமாலுமே ஆஸ்தா என் கிட்டையே பக்கத்தில் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிமோசா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏய் ஜெர்க்ஸு, நீ அப்போ அவங்ககிட்ட சொன்னே இல்லை, எனக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது, ஆனாலும் இதில் வந்து அதை நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு, அது என்ன பிளான் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கும்போது, நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸ் அந்த பேச்சை தள்ளி கழிச்சிட்டார். எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு ஜெர்க்ஸ் வந்து ஆஸ்தாட்ட கேட்குறாப்புல. எல்லாம் ஒரு வகையாக நம்ம டீம்மேட்ஸ் தானே, அப்படி அதனால தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க போது, அப்போ சரி நீ அடுத்த மேட்ச்சு டீம்லேயே வெயிட் பண்ணு, நான் உன்னை வந்து ஒரு பொம்மையாக பயன்படுத்தி நான் வந்து உன்னை ட்ராப் மேஜிக் யூஸ் பண்ணி நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பைத்தியக்காரா அப்படின்னு ஆசை திட்டுறாப்புல. கண்ணமுடி கணத்துறதுக்குள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேக்னா பார்த்தீங்கன்னா தன்னோட பேஸ்பால் ஃபயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக அவ்வளோ பால் அடிச்சுட்டு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா மேக்னா வந்து களத்துலேயே இறங்கிட்டாப்புல. அவன் பாரு டேரெக்டாக சூப்பராக களத்துலேயே இறங்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசிட் கிங் கதறாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், அவன் டேரெக்டாக போய் எப்படியும் அவுட்டு தான் ஆக போகிறான் பாரு, இதுதான் ஒரு பீசண்ட்டோட நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிங்கும் சொல்லிட்டு இருக்காப்புல. ஆப்போனன்ட் சரியான பைத்தியக்காரன் இருப்பானாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாவோட ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு ஒரு கல்லுக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே நிறையா ஹவுண்ட் டாக்ஸை வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த நாய் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அடி அடித்தோடனே எல்லாம் பறந்து போயிடுது. நீ என்ன அடித்தாலும் அங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டே தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்னா அடிக்கடிக்கு அந்த நாயெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல, உங்கள்கிட்ட லாங் ரேஞ்ச் அட்டாக்கும் இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக்கும் இருக்குது, இவ்வளோ பெரிய மேஜிக் வச்சுக்கிட்டு உன் மேஜிக் பாரு உனக்காக அழுகுது தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட மேஜிக்கோட மகத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன் மேஜிக்கோட ஃபோர்ஸை ஃபீல் பண்ணு, ஃபஸ்ட்டு எது வருதோ ஃபஸ்ட்டு அதை அடி, அதுக்கு முன்னாடி சும்மா கண்டபடி லாங் ரேஞ்ச் அட்டாக்கையும் ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இவர் வந்து கிளம்பிட்டாப்புல. ஸோ மேக்னாவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா சோல் சண்டை போட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய மட்மேன் மாதிரி க்ரியேட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போட போயிட்டுருக்காங்க.
ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பனண்டோட மேஜிக், அதாவது மண் புதக்குழியில் அப்படியே இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க மாட்டினோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரிய முடிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு வந்துட்டாங்க. நீ உன் பவர் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ பெரிய பவர் நீயே ஒரே அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக குட்டி குட்டி நாளாக யூஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணினா அவனை இந்த மட்டில் மாட்டிக்கிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறாங்க. நீ சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோல் தன்னோட பெரிய அந்த கிரியேச்சரை பார்த்தீங்கன்னா அதோட சப் கிரியேட்டர் மாதிரி அங்கே இன்னும் 4 கிரியேச்சராட்ட அவன் ஆப்போனண்ட்டை பற்றி நின்றுச்சு. ஸோ அவனும் சேர்த்து மட்டில் மாட்டிக்கிட்டான். எப்படி என்னோட கணிப்பு தவறவே தவறாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்க்கு பார்த்தீங்கன்னா புகழ்ந்துட்டு இருக்காப்புல. இங்கே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆப்போனண்ட்டு தண்ணி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ அவங்ககிட்ட சொல்கிற நேரம் உன்னோட கிறிஸ்டல் நீ மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியிருந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மீன் பவரை வச்சு அடிக்க வராங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டாகி வாய்ஸில் திட்டிட்டு அதே இடத்துல அவரோட டூப்ளிகேட் 2 வந்துருச்சு. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல் மூலமாக அப்படியே சுற்றி வளைச்சாச்சு. ஸோ அந்த சுற்றி வளர்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே கண்ணே தெரியல, எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியல ஆப்போனன்ஸுக்கு. ஆனால் இருந்தாலுமே இவரோட டீம்மேட்ஸுக்கு மட்டும் கரெக்டாக அந்த கிறிஸ்டலுக்கு ஏற்ற மாதிரி ரூட் போட்டு கொடுத்துட்டாப்புல. ஸோ சோலுமே மேக்னாவும் 2 பேரும் சேர்ந்துமே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டை அடித்து நொறுக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உடச்சிட்டாங்க. ஸோ மேக்னாவோட டீம் பார்த்தீங்கன்னா வின் ஆயிடுச்சு. அவங்க சூப்பராகவே பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசர்கிங் பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டாப்புல. எப்படி நம்ம அசால்ட்டை ஜெயிச்சோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு சொல்கிறப்பல நீ சூப்பராக தான்டா பண்ணுறேன், ஆனால் நீ பண்ணுறதா கொஞ்சம் லூஸ் தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி என்னோடய பவர் எங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒருத்தன் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பெருமை பற்றிட்டு இருக்காப்புல. ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குதே இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோல் பார்த்தீங்கன்னா மூஞ்சியே மறைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் கோரல் பீகாக்கோட வைஸ் பிரசிடென்ட்டோட சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டாப்புல. ஸோ மேட்ச் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. உங்கள் அண்ணன் ரொம்ப சூப்பராக செயல்பட்டான் மிமோசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ, ஏன் அளவுக்குள்ள நீ ஒன்றும் சண்டை போடவே முடியாது அப்படிங்கும்போது, ஏன்னா நீ ஒரு உடஞ்ச தட்டு மாதிரிடா, நீ உடஞ்ச தட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளாக இங்கேருந்து சமாளிக்க போகிற அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க பேச மிமோசா பார்த்தீங்கன்னா ஆஸ்தா பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த உடஞ்ச தட்டு தாண்டா எங்கள் சிஸ்டர் லில்லி அதில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஆனால் இவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, டே ஆஸ்தா அவனை ஓட்டிகிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லி தான் ஆஸ்தாவுக்கே தெரிய வருது. ஃபைட்டிங் பேட்டலுக்கு அடுத்த டீம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டீமை கூப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஃபின்ரலோட டீம் தான். ஸோ ஃபின்ரல், லியோபோடு, அப்புறம் கோல்டனால் இருக்கிற இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே நின்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. லியோபோடு கோல்டனால் இருக்கிறவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஃபின்ரலை யாருமே கண்டுக்கவே இல்லை. நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் உங்களோட சக்தி ரொம்ப ஆசமாக இருக்கலாம், ஆனால் என்னோட ஸ்பேட்டல் மேஜிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை நல்லாவே யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்ரல் சொல்லியிருக்காப்ல. ஆமாம் நீ சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோபோட அட்டாக் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா ஃபின்ரல் தன்னோட ஸ்பேட்டல் மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஈஸியாக அட்டாக் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ நீங்கள் போய் டைமண்டை உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் இருக்கிற அந்த சோல் மேஜிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபின்ரல் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த டைமண்டே அடிக்க வச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஃபின்ரலோட ஹெல்ப்னால். ஸோ டைமண்ட் அடித்து உடச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலை எப்படியோ அவங்க என்னால் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. இதில் யார் சாப்பாடு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான்டா வின் அப்படின்னு சொல்லிட்டு லியோ போட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்து வராப்புல. நிஜமாலும் இந்த டைமில் எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்ரல் ஆச்சரியப்படுறாப்புல. ஃபின்ரல் உண்மையிலே ரொம்ப சூப்பராக சண்டை போட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா அதாவது சிக்கின்ஸோ பொனான்ஸா அப்புறம் லாங்கிரிஸு, அதாவது ஃபின்ரலோட தம்பி சண்டை போடுற மேட்ச் வந்துருச்சு. ஸோ சிக்கின் சோபனாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துட்டாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறது, எல்லாருமே இங்கே என்னோட சக்தி வாய்ந்தவளாக இருக்காங்களே அப்படிங்கும்போது. ஸோ சில்வர் ஈகிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருந்துட்டு நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இருப்பீங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொண்ணுங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான், இப்போ உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிக்கின்ஸை வந்து கேட்குறாப்புல. என்னால் இந்த வண்டியை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கின்ஸோ தன்னோட வண்டி எடுத்துகிட்டு எனக்கு உங்கள் வண்டியில் ஹெல்ப் பண்ண ரைடு தரையா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கிரிஸ் தன்னோட வண்டியில் டேரெக்டாகவே அட்டாக் பண்ண போயிட்டாங்க. இந்த ஷீல்டு இப்போ நல்லாவே ப்ரொடெக்ட் ஆகிருக்குது என் கிறிஸ்டலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி செம்ம ஃபோர்ஸாக சிக்கின்ஸோட வண்டியில் லாங்கிரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் பண்ணுறாப்புல அந்த டைமண்டோட சேர்த்து அந்த ஷீல்டுமே கட் ஆகுது. அவன் சக்தி இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வாயை பிளந்துட்டாங்க. பறந்துக்கிட்டே இருந்த சிக்கின்ஸோ வந்து அங்கே இருக்கிற ட்ராப்பில் மாட்டி கீழே விழுந்துட்டாப்புல. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஈகிள் பொண்ணு காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா லாங்கிரிஸ் அங்கேருந்து நடந்து வரும்போதே எல்லோரும் வித்தியாசமாக பார்த்துருக்குறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ சக்தி அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா லாங்கிரிஸும் ஃபின்ரலும் ஒன்றா பார்த்துருக்குறாங்க. என்ன அண்ணா அடுத்த மேட்ச்சுக்கு நீ என்ன சண்டை போட மாட்டேங்குது, நீ ரெடியாக இருக்கிறியா, நீ தோத்துட்டீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. கண்டிப்பாக நான் தோக்கவே மாட்டேன், நான் உன்னோட அதிகமாக சண்டை போட்டு காட்டுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சவால் விடுறாங்க. அப்படித்தான்டா வா என் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லாங்கிரிஸும் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் தென்ஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.